Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. So, community pharmacy and management oda next topic health screening services in community pharmacy. உங்களுக்கு ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போது ரொம்ப சோஷியல் மீடியாலாம் டெவலப் ஆகி இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசியில் ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ் என்ன இருக்குன்றதை பற்றின ஒரு ஜஸ்ட் சிம்பிள் வீடியோ தான் இது. ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படின்னா அதில் என்ன வரும்? பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது அண்ட் டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால் மெஷர்மெண்ட், பிளட் குளுக்கோஸ் செக் பண்ணுறது, பிஎம்ஐ, பாடி ஃபேட் மெஷர்மெண்ட், லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதெல்லாம் வந்து வரும். ஸோ ஹெல்த் ஸ்க்ரீனிங் எதை பேஸ் பண்ணி பண்ணணுன்ற ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் இல்லையா, ரொம்ப சின்ன வயசில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசான உடனே எல்டர்லி பீப்புள் ஆர் வென் யூ ஆர் கெட்டிங் ஓல்டு யூ வாண்ட் டு டூ ஹெல்த் ஸ்க்ரீனிங். அண்ட் செக்ஸ் கம்பேரிங் டு மேல் ஃபீமேல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த சர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்கி ஒன் ஃபார் த விமென். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்த் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் வீட்டில் ஏற்கனவே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டோ இல்லை ஹைப்பர்டென்சிவ் ஒரு ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட் இருக்காங்கன்னும் போது நீங்கள் வந்து ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஆல்ரெடி நீங்கள் ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஸ்மோக்கிங் இருக்குது, ட்ரிங்கிங் இருக்குது, ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பராக இல்லை, ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ ஹெல்த் ஸ்க்ரீனிங். அண்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ் முன்னாடியே நம்ம பண்ணுறதுனால ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிசீஸ் பண்ண முடியும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கம்மி பண்ண முடியும், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ஃப்யூச்சரில் பெருசாக காம்ப்ளிகேஷன் வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு செலவுகள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸோடைய முக்கியமான பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்டோமேட்டிக் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு டிசீஸை வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். குறிப்பாக ஹெச்ஐவி, அப்புறமா வந்து கேன்சர், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்ப்ளீட்லி க்யூரபிள்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. எப்போது? முன்னாடியே டிடெக்ட் பண்ணுற பட்சத்தில். நீங்கள் அதை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா இஃப் யூ ட்ரீட் நோ இஷ் தெர் இஸ் நோ யூஸ் இன் ட்ரீட்டிங். ஓகே, முக்கியமான பிரின்சிபல் ஏர்லி டிசீஸ் டிடெக்ஷனில். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது, ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட் அண்ட் ரிலையபிளாக இருக்கணும், அண்ட் ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், எங்கே வேணால் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும், இட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் எனிவேர், அண்ட் ரெண்டாவது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்த் ஸ்க்ரீன், அதில் நிறைய பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்களே. நீங்கள் இந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹெல்த் ஸ்க்ரீன், ப்ரீமியம் ஹெல்த் ஸ்க்ரீன். ஸ்டாண்டர்ட் ஹெல்த் ஸ்க்ரீனில் வந்து ஜென்ரலாக ஒரு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்பாங்க, அப்புறமா வந்து லிவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யூரின் அனாலிசிஸ் பண்ணுறது, அது ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீனிங். கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்க்ரீனிங் அப்படின்னு போகும்போது அந்த டெஸ்ட்டே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவாக இசிஜி எடுக்கிறது, எக்கோ எடுக்கிறது, அந்த மாதிரி. எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் ஸ்க்ரீன் அப்படின்னு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் போன் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, ஃபெரிட்டின் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அப்டமன் பார்க்குறதா இருந்தால் பார்ப்பாங்க. ரெகுலராக வந்து இப்போ இந்த பிளட் சுகர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிலர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வீட்டில் ஸ்ட்ரிப் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப் வச்சு பார்க்குறது எந்த அளவுக்கு ரிலேபிள்னு தெரியாது. அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ HbA1c எடுத்து பார்க்கணும். சரிங்களா? கிளைகேட்டட் சுகர் லெவல் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி லைக் ஒபீஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து 2 months ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ கண்டிப்பாக வந்து யூ ஹவ் டு டூ த ஸ்க்ரீனிங். ஓகே. அண்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங்கில் வந்து மாஸ் ஸ்க்ரீனிங், மல்டிஃபேசிக் ஸ்க்ரீனிங்னு 2 types இருக்குது. அதாவது ஒரு லார்ஜ் பாப்புலேஷனை ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து மாஸ் ஸ்க்ரீனிங். ஒரு ஏரியாவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடல்ட்டையும் செக் பண்ணுறது. ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு காலேஜ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விமன் எல்லாம் சர்விக்கல் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மாஸ் ஸ்க்ரீனிங். மல்டிஃபேசிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்னென்னா ரெண்டு மூணு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதிலிருந்து அந்த வர ரிசல்ட்ஸை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் ரொம்ப ஹைலி ப்ரோன் பேஷண்ட்டுக்கு மட்டும் ஃபைனல் டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான செலவுலாம் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு. தட்ஸ் கால்டு மல்டிஃபேஸ் ஸ்க்ரீனிங். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான்ப்பா ஹெல்த் ஸ்க்ரீனிங் சர்வீசஸ் இன் கம்யூனிட்டி ஃபார்மசியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் வேறு எதுவும் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். Learning today for the better tomorrow.